ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பொதுவாகவே செப்டம்பர் மாதம் அப்படின்னாலே ஆவணி புரட்டாசி 2 தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது தான் இந்த காலகட்டம். அதுலேயும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆவணி 16ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 14ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல மிருகசீச நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த செவ்வாய் 7ல் இருக்கார். இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கிரகங்கள் எங்கே இருக்காங்களோ அதை ஒட்டி தான் இந்த மாதம் பலன். மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்குற போது இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் சக்ஸஸ். பட் அந்த குரு வாங்கின சாரம் செவ்வாய் 7ல் இருக்கிறதுனால இந்த வெற்றியை அடைவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை இருக்குது, அது ஜாஸ்தி. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சனி பகவான், அவருமே பார்த்திங்கன்னா குரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த மாதம் கிரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதான் இன்றைக்கி இந்த மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பலன். லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, எண்ணங்கள் என்ன, குறிக்கோள் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, இதை எப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை முதல்ல பண்ணுங்கள். பிளான் பண்ணுறது மட்டுமல்ல, நீங்கள் அந்த பிளானிங் பிரகாரம் செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது ஆவணியாக இருக்கட்டும், புரட்டாசியாக இருக்கட்டும், எந்த மாதமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய குறிக்கோள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுலேயும் உங்களுடைய நோக்கத்துக்குரிய கிரகம் சனி பகவான் வக்கரகதியில் வேறு இருக்கார். எந்த அளவுக்கு நீங்கள் வேகமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மை. இந்த மாதத்தில் சனி உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனினாலே டிலேன்னு அர்த்தம். நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்துடாதீங்க. எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தேடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெற்றி அடைவீங்க. நிறைய சர்ச் பண்ணுவீங்க, நிறைய ரீட் பண்ணுவீங்க, நிறைய ரைட் பண்ணுவீங்க. இதெல்லாமே நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயோ மேலே ஜூம்லேயோ படிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி, இது அத்தனையுமே உண்டு. உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சாதகமான காலங்கள் இந்த மாதம். நீங்கள் ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக முடியும். உங்களுடைய உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விதமாக உங்களுக்கு இந்த மாதம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உறவுகள் மட்டுமல்ல, நண்பர்கள் அவர்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதத்தில் வேலை நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு இருக்கும், அதனால் நன்மை. இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது ஏதாவது லாபமாக இருக்குமான்னா சுமார் தான். ஆனாலும் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தது, விற்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகும். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இது மாதிரியான ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனம். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க.
உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா சுமாரான பலன். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும், வெளியேற்றப்படணும், வேலையை பற்றி ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட ஜாப் அப்படின்னாலே, ப்ரொஃபஷன்னாலே, கெரியர்னாலே இந்த மாதம் பரவாயில்ல. ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ பெருசாக வரலைன்னா ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் அந்த அளவுக்கு நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். கிடைப்பதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய வெளிநாட்டு பயணம் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பிஆருக்கு, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதெல்லாமே இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சுயதொழில் பண்ணுறீங்க, சிறு தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் அத்தனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போனா இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம். ரொம்ப நல்லா எனக்கு திருமணம் நடக்காமல் இருந்தது, டிலே மேரேஜ் ஆச்சுங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல விதமாக திருமணம் முடியும். லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வந்துடும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதோடு நீங்கள் இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு விரயம் அல்லது நஷ்டம் இருக்குது. அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துங்க. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளாக இருந்தால் சுமார் அடக்கி வாசிங்க. எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானை பிரதானமாக கும்பிடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எல்லாமே நன்மையாக முடியும். நன்றி, வணக்கம்.